பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தலைநகர் டில்லியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடியது. நாள் ஒன்றுக்கு 1500க்கும் அதிகமான விமானங்கள் வந்து செல்கின்றன. எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் நவம்பர் 6ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக விமான சேவையில் பெரும் பாதிப்பு நிலவியது. விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய தகவல் தொடர்பு வலையமைப்பான AMSS-இல் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. இதனால் டில்லியில் 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் சைபர் தாக்குதல் என தகவல்கள் வெளியாகின. இருப்பிடத்தை அறியும் GPS தவறான சிக்னல்களை காட்டி விமானங்களை தவறாக வழிநடத்தி தடுமாற வைத்தது. பொதுவாக தரையிறங்கும் போது தானியங்கி பைலட் மற்றும் பிறவழி காட்டுதல் செயல்பாடுகள் கடுமையான பாதிப்படைந்தது. இதனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உதவியுடன் விமானிகள் தரையிறக்க வேண்டிய நிலை உருவானது. ஆரம்பத்தில் இது GPS ஸ்பூஃபிங் அட்டாக்காக இருக்கலாம் என நிபுணர்கள் சந்தேகித்தனர். இப்படியொரு தாக்குதல் நடந்தால் விமானங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பறந்து பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறுதான் அனைத்து விமான சேவைகள் பாதிப்புக்கு காரணம் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதல் இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு டெல்லி விமான நிலையம் சகஜ நிலைக்கு திரும்பியது. இது தொடர்பாக விமான நிலையம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் தகவல் தொடர்பு வலையமைப்பான AMSS-இல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. இதன் காரணமாக ஏற்பட்ட சிரமங்களை குறைக்கும் வகையில் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். பயணிகள் தாங்கள் பதிவு செய்துள்ள விமானம் பற்றி தகவல்களை அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்ந்து கேட்டறிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.